அந்த கதை அற்புதமான சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். அவர் எப்படி தப்பி சென்றார் என்றால், அங்கிருந்த நண்பர்களுடைய உதவியோடு ஒரு மாறுவேடம் புனைந்து அங்கிருந்த வேலைக்காரர்களோடு வெளியிலே சென்று ரயிலில் பயணப்பட்டு 2ஆம் வகுப்பில் பயணப்பட்டு பிறகு கப்பலில் சென்று சிங்கப்பூருக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனி சென்று ஹிட்லரை சந்திக்கிறார். அதே போல் முசோலினியை சந்திக்கிறார். அவர்களிடத்திலெல்லாம் ஆதரவு கேட்கின்றார். ஜப்பான் மன்னரை சென்று சந்திக்கிறார். ஜப்பான் மன்னர் இவருக்கு நெருங்கிய நண்பர் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ன என்று கேட்டால், நான் ஒரு முறை அந்தமான் தீவுக்கு சென்றிருந்தேன். அங்கு அந்த சிறைச்சாலைகள் எல்லாம் பார்த்து வந்தபோது ஒரு அபூர்வமான செய்தியை கேள்விப்பட்டேன். அங்குதான் முதலில் 1942 நேதாஜி அவர்கள் நம்முடைய சுதந்திர கொடியை ஏற்றினார். அப்படி ஏற்றுகிற காட்சியோடு ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நேதாஜி அவர்கள் வருகிறார்கள், அந்தமானுக்கு வருகிறார். அப்போது அது யாருடைய கையில் இருந்ததென்றால் ஜப்பானியர்கள் கையில் இருந்தது. விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த விருந்தில் இவருடைய காதில் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டால் 41 பேருடைய தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படும். அந்த 41 பேரும் இந்தியர்கள், தமிழர்கள். எப்படி சொல்வது? யார் சொல்வது? உணவருந்துகின்ற மேஜையில் யார் போய் சொல்ல முடியும்? அப்போது ஒரு பையனை தேர்ந்தெடுத்தார்கள். அவன் வங்கமொழி தெரிந்தவன். அவன் உணவு பரிமாறுகிற கூட்டத்துக்குள்ளே இருந்தவன். அவனிடத்தில் ஒரு துண்டு கடிதத்தை கொடுத்தார்கள். இதை நீ அவருடைய சாப்பிடுகிற போது அவருடைய மேசையிலோ அவருடைய இலையிலோ அவருடைய கையில் கொடுத்து விடு. அவன் சொன்னான், இதை செய்தால் எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தாலும் நான் செய்கிறேன் என்று அந்த 15 வயது பையன் அதை பொறுப்பேற்று கொண்டான். யோசித்து பாருங்கள், இவர்களுடைய பெயரெல்லாம் நமக்கு யார் என்று தெரியாது. அதே போல் அந்த பையன் அவருக்கு பரிமாறிக்கொண்டே வருகிற போது அவர் அருகிலே சென்று பாபுஜி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த அந்த துண்டு சீட்டை கொடுக்க பாய்ந்து சென்று ஜப்பானியர்கள் அவனை பிடித்து கொண்டார்களாம். என்ன பேசினாய் என்று கேட்க உடனே போஸ் அவர்கள் சிரித்து கொண்டே, இல்லை, அவனும் வங்கதேசத்தை சேர்ந்த பையன், நாங்கள் உணவிலே சர்க்கரை சேர்த்துக்கொள்வது வழக்கம், உங்களுக்கு சர்க்கரை போடட்டுமா என்று கேட்டான். நீ போய் வா தம்பி என்றவுடன் அவனை விட்டு விட்டார்களாம். அந்த கடிதத்தை உள்ளங்கையில் வைத்து பார்த்தவர் அதில் 41 பேருடைய உயிர் ஊசலாடுகிறது என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஜப்பானிய மன்னரிடத்தில் பேசி அந்த 41 பேருக்கு விடுதலை வாங்கி தந்தார் என்கின்ற செய்தி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அதே போல் நான் சிங்கப்பூர் சென்றிருந்த போது சந்தோஷா தீவில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். சந்தோஷா தீவிலே அங்கே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூரில் இருக்கின்ற தலைவர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு மெழுகு சிற்ப காட்சி ஒன்று இருக்கிறது. நாம் கூட அதில் சென்று கலந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். சிங்கப்பூருடைய சுதந்திரத்திற்கும் மலேசியாவுடைய சுதந்திரத்திற்கும் முக்கிய காரணமானவர்கள் ஒருவர் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இப்போது பாருங்கள், இப்படி நாட்டை விட்டு தப்பி வெளியிலிருந்து மக்களோடு புறப்பட்டு வந்து, படைகளோடு புறப்பட்டு வந்து, யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரிகளோ அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி அயலகத்திலிருந்து படையோடு வந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று பாடுபட்டார். அப்படி அவர்கள் வந்தபோது விஷக்காய்ச்சலில் இறந்து போனவர்கள் எத்தனையோ பேர், வண்டுகடியில் இறந்து போனவர்கள் எத்தனையோ பேர், உணவில்லாமல் இருந்தவர்கள் எத்தனையோ பேர். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதற்காக ஜான்சி ராணி என்கின்ற படை அமைப்பை உருவாக்கினார். அந்த ஜான்சி ராணி என்ற அமைப்பினுடைய கேப்டனாக இருந்தவர் தான் லட்சுமிபாய் என்கின்ற அருமையான பெண்மணி. அவர் கூட ஒரு முறை நம்முடைய இந்தியாவின் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டார். ஆனால் அவர் இப்போது தோல்வியடைந்தார். இது தவிர ஒரு முறை நேதாஜி அவர்கள் அந்த பெண்களினுடைய கூடாரத்துக்கு சென்றபோது வாசலில் காவல் இருந்த கோவிந்தம்மாள் என்கின்ற பெண்மணி சற்றென்று அவரை தடுத்து, நீங்கள் யார் என்று கேட்க, நான் சுபாஷ் சந்திர போஸ் என்று அவர் சொல்ல, எப்படி நம்புவது என்று கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டு போய் அதற்குள்ள அவர்களெல்லாம் ஓடி வந்து அவர்தான் நம் தலைவர் என்று சொல்ல, அந்த பெண்மணி மன்னிப்பு கேட்டவுடன், மன்னிக்க வேண்டாம், இதுதான் கடமை உணர்வு என்று சொல்லி அவருக்கு பதக்கம் சூட்டினாராம் போஸ் அவர்கள். இத்தனை பெருமைகளும் உண்டு. அப்போது அவர் சொன்ன வார்த்தை தான் என்ன தெரியுமா? சுதந்திர போராட்டத்தில் இருந்த வீரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, சுதந்திர போராட்டத்தில் நமக்கு கிடைப்புக்கு போகும் பரிசு என்ன? உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? மரணம்தான். ஏனென்றால் சுதந்திர கோவிலினுடைய அந்த கலசம்தான் சுதந்திரம் என்றால் அடிக்கல் தான் நாம் அடிக்கல்லாக இருப்போம். சுதந்திர கலசம் மேலே இருக்கும். கற்கள் ஒருபோதும் கலசத்தை பார்ப்பதில்லை. நாம் பார்க்க முடியாமல் போகலாம், நம் சந்ததிக்கு கிடைக்கும் என்று சொன்னார். உண்மையிலே என்னாயிற்று?
1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் பயணம் செய்த அந்த விமானம் விபத்துக்குள்ளானது. அவர் இறந்து போனார் என்று அறிக்கை வெளிவந்தது. இந்த அறிக்கையை இன்றைக்கு வரைக்கும் யாரும் நம்பவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் பிற்காலத்திலே பல்வேறு உருவங்களில் நடமாடுகிறார் என்றும் நம்முடைய நம்பிக்கை இருந்தது. இதற்கிடையில் இவர் நோயுற்றிருந்த போதும் முசோலினியை சந்தித்த போதும் இவருக்கு உதவியாக இருந்தவர் எமிலி என்ற பெண்மணி. அந்த பெண்மணியை அவர் காதலித்தார், திருமணம் செய்து கொண்டார். அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய பெயர் அனிதா போஸ். இன்றைக்கும் கூட அவர்கள் இருக்கிறார்கள், நாம் பார்த்திருக்கிறோம், புகைப்படங்களில் பார்க்கிறோம், நேரடியாக அவருடைய வரலாற்றை நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கிறோம். அப்படி நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மரணம் இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கிறது. ஆனால் அத்தகைய வீரர் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அந்தமானிலும் அயல் மாநிலங்களிலும் ஹிட்லர் முசோலினி போன்ற உலகத் தலைவர்களும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய வீரம்தான். இன்னொரு அபூர்வமான செய்தி என்ன என்றால், ஒரு முறை அவர் ஹிட்லரை பார்க்க சென்றபோது ஒரு அபூர்வமான சம்பவம் நிகழ்ந்தது. என்ன? அவர் அமர்ந்திருந்தார். ஹிட்லர் வருகின்ற பாதை என்று சொல்லி 9 பாதை வைத்திருந்தார்கள். முதல் பாதை திறந்தது. வந்தவுடனே ஒருவர் உள்ளே இருந்து வந்தார், ஹிட்லரை போன்ற ஒருவர். இவர் எழுந்து நிற்கவில்லை. நான் தான் ஹிட்லர் என்றார். இவர் சிரித்து கொண்டு பேசாமல் இருந்தார். இப்படி ஒவ்வொருவராக வர 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 இவர் பேசாமலே இருந்தார். கடைசியாக வந்த ஒருவர் தோள் மீது கை வச்சு, மிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ், நான் தான் ஹிட்லர் என்று சொன்னவுடன் உடனே கைகுலுக்கி, உண்மையான ஹிட்லர் நீங்கள் தான், வாழ்த்துக்கள் என்று சொன்னாராம். உடனே ஹிட்லர் ஆச்சரியப்பட்டு, எப்படி நான் உண்மையான ஹிட்லர் என்று கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்க, சுபாஷ் சந்திர போஸினுடைய தோளில் கை போட வேறு எவனுக்கு துணிச்சல் வரும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாராம். இது நாம் கேள்விப்படுகிற போதே நம்முடைய இளைஞர்களுக்கு பெரிய உற்சாகத்தை தருகிறது என்று சொன்னால், இத்தகைய வீரம் மிகுந்தவர்களால் தான் இந்த நாடு பெருமை பெற்றது. மாமனிதர்கள் என்று வருகிற போது அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பயணங்கள், எத்தனை பதவிகள், எத்தனை கஷ்டங்கள், அத்தனையும் தாண்டி நிற்பவர். அதிலும் குறிப்பாக ஜெய்ஹிந்த் என்று சொல்லி அவர் அப்படி சல்யூட் அடிக்கின்ற போது அதை பார்க்கிற போது நமக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது. மதுரையிலே கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையிலே இருந்த படை வீரர் இருந்தார். இப்போதும் கூட என்னுடைய நண்பர் சாமிநாதன் அவர்கள் அதே வெள்ளுடையிலே சுபாஷ் சந்திர போஸினுடைய கொள்கைகளை பரப்பி வருகிறார். என்றால் இந்த இளைஞர்களையும் ஈர்க்கின்ற தன்மை காலங்காலத்திற்கும் சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற அந்த மனிதனிடத்திலே உண்டு. மனிதர்களில் ஒருவர். அவருக்கு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. அது காலங்கடந்த விருதாக இருந்தாலும் கூட இந்தியாவில் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கு ஒரு பெரும் விளக்காகவோ கலங்கரை விளக்கமாகவோ அவர் விளங்கியிருப்பார் என்பது உண்மை. சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெருமை காலங்காலத்திற்கு இந்தியாவின் பெருமை போல் நிலைத்து நிற்கும். வாழ்க அவரது புகழ். ஜெய்ஹிந்த்.